வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். அப்போது புதியதாக 72 காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் பராமரிப்பு பணிகள் முடிந்து ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. திருச்சி மாநகராட்சியை மேம்படுத்தும் திட்டங்கள் இல்லை என்று பட்ஜெட் கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவை பொறுத்தவரை திமுக தான் எங்களுக்கு எதிரி என்றும் திமுக ஆட்சியை வீழ்த்த அதிமுக அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் முஷ்ணம் அருகே கொழைசாவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர் மகன் சண்முகவேல், வயது 35. இவர் ராசிக்கல் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு விழுப்புரம் ஜனகராஜ் நகரை சேர்ந்த ராமலிங்கம் மகன், வயது 45 என்பவருடன் ராசிக்கல் விற்பனையின் போது பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் தான் ரூபாய் 22 லட்சம் பணத்துடன் ராசிக்கல் வியாபாரி தப்பியோடினார். உடந்தையாக இருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டிற்கு கோதுமை அளவை உயர்த்தி வழங்க வேண்டும் என நேரமில்லா நேரத்தில் மாநிலங்களவையில் திமுக எம்பி KRN ராஜேஷ்குமார் கோரிக்கை வைத்தார். ஒன்றிய அரசு தாய் பறவை போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ராஜேஷ்குமார் MP பேசியுள்ளார். தஞ்சாவூர் வல்லம் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அஸ்லம் கான், வயது 70. பள்ளியில் படிக்கின்ற 8 வயது சிறுமி ஒருவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதை அறிந்த அஸ்லம் கான் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமியிடம் ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த சிறுமியை அவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த நிலையில் அந்த சிறுமி தனது பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ள நிலையில் 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி அளித்துள்ளார். பட்டுக்கோட்டை பேராவூரணி அருகே வீடு புகுந்து 500 கிலோ எடை கொண்ட இரும்பு லாக்கர்களை கொள்ளையடித்த கும்பலால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குநரான பாரதிராஜாவின் மகன் மனோஜ் இவர் குடும்பத்துடன் சென்னை சேத்துப்பட்டில் வசித்து வந்தார். சமீபத்தில் மனோஜுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். நேற்று இரவு மனோஜுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். அவருக்கு வயது 48. மனோஜ் மறைவு திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட டெரிக் செட்டிக்குளம் சாலையின் ஓரத்தில் தண்ணீர் குழாய் கசிவு காரணமாக பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி தோண்டிய பள்ளத்தில் பைக்குடன் விழுந்த இளைஞரின் பதைப்பதைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாலியல் குற்றங்கள் நிகழ்வதற்கு அடிப்படையே செல்போன் தான் என்று மாணவர்களுக்கு SP விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். பாம்பன் குந்துகால் கடற்கரையில் இருந்து நாட்டுப்படகில் சுமார் 1 கிலோ எடை கொண்ட மெத்தபெட்டமின் ஐஸ் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்த முயன்ற 2வரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்த ஐஸ் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஐஸ் போதைப் பொருளின் மதிப்பீடு ரூபாய் 1 கோடி என்று தகவல் தெரிவித்துள்ளனர். கோடை காலங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள சைதாப்பேட்டை, அடையாறு, கிண்டி உள்ளிட்ட 8 பகுதிகளில் 10 சவரனுக்கு மேற்பட்ட நகைகள் நேற்று ஒரே மணி நேரத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்களிடமிருந்து வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட கொள்ளையனை மாஜிஸ்திரேட் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். கராத்தே மாஸ்டர் ஷிஹான் ஹுசைனி உடல் மதுரை காஜிமார் தெருவில் உள்ள பெரிய பள்ளியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கராத்தே மாஸ்டர் ஷிஹான் ஹுசைனி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தோல்வியே அறியாத முடிசூடா மன்னன் நான் பாஜகவில் தோற்றுவிட்டேன் என்று ஜெயக்குமார் ஓப்பனாக பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த இல்லம் தமிழக அரசின் சார்பில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை 6 மணிக்கு பார்வையாளர் நேரம் முடிவடைந்தவுடன் பாரதியார் பிறந்த இல்லத்தின் மேற்கூரை இடிந்து விபத்துக்குள்ளானது. சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன. எடப்பாடி பழனிசாமி ஏதோ நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து முத்தரசன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் நிறுவன பணிக்காக குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேனாம்பேட்டை மண்டலம், நுங்கம்பாக்கம், உத்தமர் காந்தி சாலை மற்றும் ஸ்டெர்லிங் சாலையில் பிரதான குடிநீர் குழாய் இணைக்கும் பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்வதால் 29ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 30ஆம் தேதி அன்று காலை 10 மணி வரை குடிநீர் நிறுத்தம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியை வழங்காமல் வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து மார்ச் 29ஆம் தேதி திமுக சார்பில் அனைத்து ஒன்றியங்களிலும் தலா 2 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். மறைந்த நடிகர் மனோஜ் பாரதிராஜாவின் உடல் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது. சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதிராஜாவின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மனோஜின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்துக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. மின் மயானத்தில் அவரின் 2 மகள்கள் இறுதி சடங்குகளை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரின் உடல் தகனம் செய்யப்பட்டது.
ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கி மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் இணைந்து வழங்கும் சிங்கார சென்னை பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு பயிற்சி பெண் டாக்டர் ஒருவர் விடுதியில் உள்ள நடைபாதையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் ஒருவர் வந்துள்ள நிலையில் பயிற்சி பெண் டாக்டர் அருகே வந்ததும் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி இறங்கியுள்ளார். அந்த இடம் இருட்டாக இருந்துள்ளது. தான் வைத்திருந்த துணியால் அந்த நபர் திடீரென பெண் டாக்டரின் முகத்தை மூடி அவரை தாக்க முயன்றார். இதில் அந்த பெண் டாக்டர் அதிர்ச்சியில் அலறியுள்ளார். இந்த சத்தம் கேட்டு விடுதியில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். ஆட்கள் வருவதை பார்த்ததும் அந்த நபர் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக தப்பி சென்று இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை கல்லூரி விடுதியில் தங்கியுள்ள பயிற்சி டாக்டர்கள் திரண்டனர். தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினரிடம் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர் தினசரி பத்திரிகை ஒன்றின் அடையாள அட்டையை காட்டி தப்பிக்க முயன்றபோது போலீசார் கைது செய்தனர். பூவிருந்தவழி செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்த வடமாநில தொழிலாளர்கள் 48 பேர் மீட்கப்பட்டனர். வயலாநல்லூர் கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 48 பேர் வேலை செய்து வந்தனர். மாவட்ட சட்ட உதவி மைய ஆணையத்தின் நடவடிக்கையால் 48 பேர் குடும்பத்தினருடன் மீட்கப்பட்டனர். நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் மின்சாரம் தாக்கி இருந்தவர் குடும்பத்துக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் என்று மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். போக்சோ வழக்கில் சிக்கிய ஆசிரியரை இடமாற்றம் செய்த உத்தரவில் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பானம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி முத்துக்குமார். இவர் நேற்று தன் வீட்டில் இருந்தபோது பட்டாசு வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் அவரது வலது கையில் உள்ள 5 விரல்களும் துண்டாகின. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கிற்கு பிறகு அது திருப்பதிக்கு இணையாக மாறும் என பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஓசூர் அருகே 7525 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. லாரி ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி நிதியை வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என திமுக அறிவித்துள்ளது. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு கூட்டணியில் மாற்றம் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கீழே நம்பிபுரத்தை சேர்ந்தவர் ஐயனார். இவரது மனைவி காளியம்மாள். இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர்களது 17 வயது மகளும் பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த ஐயனாரும் அவரது மனைவியும் தங்களது மகளை கண்டித்துள்ளனர். இதையடுத்து சிறுமி அவருடன் பேசுவதை தவிர்த்துள்ளார். இதனால் காதல் விவகாரம் தொடர்பாக சிறுமி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த அதிர்ச்சி சம்பவம் தூத்துக்குடியில் அரங்கேறியுள்ளது. பாம்பன் ரயில் பாலம் ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் என்று ரயில்வே பொது மேலாளர் தகவல் அளித்துள்ளார். விவசாயிகளுக்கு துரோகம் செய்த மோடி அரசு என்று வரும் 28ஆம் தேதி விவசாயிகள் நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 100 மின்சார பேருந்துகளை தயாரித்து வழங்குவதற்கான டெண்டரை போக்குவரத்து துறை கோரியிருந்தது. இந்நிலையில் மின்சார AC பேருந்தின் மாதிரி புகைப்படம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் சென்னையில் நேற்று காலமானார். அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின், பாஜக தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், நடிகர் விஜய் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தப்பு கணக்கு போடும் அதிமுக என்றும் EPS அமித்ஷா சந்திப்பை மறைமுகமாக தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். 8 ஆண்டுகளில் 12,000 சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றன என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மூர்த்தி தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் அடுத்தடுத்து நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் பற்றிய தகவல் தற்போது காட்டுத்தீ போல பரவி வருகிறது. இவர்கள் ஈரானிய கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் இந்தியா முழுவதும் இதுபோன்று ஒரு குழுவாக சென்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு உடனடியாக தப்பி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 5வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. தொடரை 4-1 என கைப்பற்றி கோப்பை வென்றது. கிரிக்கெட் என்று சொல்வதற்கு பதில் பேட்டிங் என்று சொல்லுங்கள் என்று ரபாடா தெரிவித்துள்ளார். நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 10ஆகவும் பவுனுக்கு ரூபாய் 80ஆகவும் உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலை ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,195 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோடை காலத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மழை பெய்ய உள்ள மாவட்டங்கள் குறித்த அறிவிப்பு மக்களை குளிர்ச்சிப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.